கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ප්‍රේමයෙන් සාදරයෙන් ප්‍රේම කරන සහෝදර සහෝදරියන්, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ස්වාමින් වහන්සේ වූ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය සහ සුබ පැතුම් ඔබට මම පවසන්නම්. நாங்கள் இந்திய தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். ඉන්දියා දේශේ නම් මම ඇවිත් ඉන්නේ. அங்கே நாங்கள் ஷாலோம் வேதாகம கல்லூரியை நடத்தி வருகிறோம். අපි සාලෝම් කියන බයිබල් විදුහල අපි පවත්වමින් එනවා. அதுல வேதாகம எபிரேய மொழி சொல்லிக் கொடுக்கிறோம். බයිබලයේ ඊබ්‍රු භාෂාවෙන් අපි උගන්වනවා. என்னுடைய மனைவி அவர்கள் she is a retired professor and doctorate. එයා විශ්‍රාමගත්තු ඩොක්ටර් කෙනෙක්. එයාගේ භාර්යාව පාලකතුමාගේ. அவங்களுடைய பெயர் மிஸ்ஸஸ் தெல்மராணி. එයාගේ නම සෙල්වරානි. தெல்மராணி செல்வராணி. සමා වෙන්න තෙල්මරානි. ஓகே, தேங்க் யூ. அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய பிதாவினுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் පියා වූ දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් වෙන පිණිස අපේ ආත්මික ජීවිතේ අරියාකාරව තිබෙන පිණිස நான் எபிரேய மொழியோடு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ඊබ්‍රු விரும்புகிறேன். භාෂාව සමග යම්කිසි දේවල් ඔබ අතර බෙදා ගන්නට කැමැතියි. நாம் முதலாவதாக ஒருவரை பார்த்தால் என்ன சொல்லுகிறோம்? අපි පළමුව කෙනෙක්ව දැක්කාම අපි මොනවද කියන්නේ? என்ன சொல்றீங்க? කොහොමද කියන්නේ? මොනවද කියන්නේ? ஒன்றுமே சொல்லுவதில்லையா? මොකුත් කියන්නේ නැද්ද? பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். praise the lord කියලා வேற කියනවා. என்ன சொல்றீங்க? වෙන මොනවද කියන්නේ? ப்ளீஸ் பி, அதாவது சாதாரணமா இருங்க. நான் ஒன்றும் உங்களை மாதிரி தான். ඔබ සාධාරණ වෙන්න ඔය වගේ ඔයාලා වගේ කෙනෙක් තමයි මමත්. சரி, இப்போ நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது අපි කෙනෙක් මුණ ගැහෙන විට முதலாவதாக சந்திக்கிறோம், ஒரு வீட்டுக்கு போறோம். පළමුව අපි ගෙදරකට යනවා. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டும் என்று நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். අපි මොනවද කියන්න ඕනේ කියන එක අපගේ ගැලවුම්කාර යේසුස් වහන්සේ අපිට කියා තිබෙනවා. அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ඒ ගැන අපි කියවනවා. லூக்கா எழுதிய சுவிசேஷம் ලූක් සුභාරංචිය පොතේ 10th அதிகாரம் 10 වෙනි පරිච්ඡේදය 5-6 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். 5 වෙනි පදයේ 6 වෙනි පදයේ අපට කියවන්නට පුළුවන්. ஆகவே நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், මේ ගැලවුම්කාර යේසුස් වහන්සේ මොකද්ද කියන්නේ නම්, முதலாவதாக ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள். පළමුව ඔබ නිවසකට යනවා නම් அப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ඒ අයට ඔබ කියන්න ඕන දේ තමයි සමාදානය ඔබත් එක්ක තිබේවා. அந்த வீட்டார் அந்த சமாதானத்திற்கு பாத்திரவான்களாக இருந்தால், ඒ නිවසේ අය සමාදානයට පාත්‍රයක් ඇටියට හිටියා නම් அந்த சமாதானம் அவர்கள் வீட்டிலே தங்கும். ඒ සමාදානය සාමය යාලා නිවසේ රැඳේවි. இல்லாவிட்டால் அது உங்களோடையே திரும்பி வந்துவிடும் என்று சொல்கிறார். නැත්නම් ඔයාලත් එක්කම ඒක ඇරි යාවි කියලා කිව්වා. இதைத்தான் நாம் முதலிலே நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டியது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். පළමුව කෙනෙක් මුණ ගැහිද්දි මේ දේ තමයි කියන්න ඕනේ කියන එක යේසුස් වහන්සේ අපට දේශනා කරා. இதை எபிரேய மொழியில என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ඊබ්‍රු භාෂාවෙන් මේකට කුමක්ද කියන්නේ නම් ஷாலோம் அலைக்கும். ශාලෝම් නැත්නම් ඉකෝම්. ஆனால் இதை யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? මේක කවුද කියාගෙන ඉන්නේ? யார் சொல்லிட்டு இருக்காங்க? කවුද මේ දේ කියාගෙන ඉන්නේ? இஸ்லாமியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ඉස්ලාමී නැත්නම් මුස්ලිම් ආගමේ අය මේ දේ කියනවා.
அவன் சொல்றான் சலாம் அலைக்கும் என்று சொல்கிறார். යාලා අස්ලාම් අලයිකුම් කියලා කියනවා. ஆனால் அதற்கு உரிமைக்காரர்கள் நாம் தான். ඒකට අයිතිකාරයෝ නැත්තම් උරුමකාරයෝ අපි තමයි. நாம தான் அதை சொல்ல வேண்டும். අපි තමයි ඒ දේ කියන්නට ඕනේ. ஆனால் அவர்கள் எபிரேய மொழியிலிருந்து எடுத்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ඊබ්‍රු භාෂාවෙන් ඒක අරගෙන ඒ අය කියමින් ඉන්නවා. அதோடு மட்டுமல்ல, ඒ විතරක් නොවේ. இப்பொழுது நான் சகோதரரை பார்க்கிறேன். සහෝදරයව මම දකිනවා. நான் இதை வந்து அவர் முதல்ல பார்த்தோன்னே இதை கொடுத்துட்டேன். පළමුව දකිද්දි මේ දේ පාලකතුමා මට දෙනවා. அப்ப அவர் சொல்றாரு, එයා කියනවා இது ஏற்கனவே இங்க இருக்கு, මේක මේ ස්ථානයේ තිබෙනවා. எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு මට கேட்டார். ඇයි ඕනේ කියලා අහනවා. அப்போ அது என்னோட திரும்பி வந்து விடுமா? ඒක මාත් එක්කම ඇරි ඒවිද? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த சமாதானம், යේසුස් වහන්සේ කියන ඒ සාමය, அந்த வீட்டார் அதற்கு பாத்திரவான்களாக இல்லாவிட்டால் ඒ නිවසේ ඒකට පාත්‍රයක් වූවේ නැත්තම් அது உங்களோடையே திரும்பி வந்து விடுமா? ඒක ඔබලත් එක්කම ආපසු ඒවි කියා කියනවා. நான் இதை கொடுத்தது இது திரும்பி வரல. මේක මන් දුන්නා, මේක ආපසු ඇරිලා ආවේ නැහැ. ஆனால் இயேசு கொடுத்து அனுப்பின அந்த சமாதானம் அவர்கள் வீட்டில இருந்து திரும்பி வந்துவிடும் என்று சொல்றார். යේසුස් වහන්සේ දීලා යවපු ඒ සාමය එයාලා නිවසෙන් ඇරි ඒවි කියා කියනවා. இது ஏன் வரல, அது எப்படி வருது? මේක ඇයි ආවේ නැත්තේ? ඒක කොහමද එන්නේ? ஐயா சொன்னார், පාලකතුමා කිව්වා நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து අපේ ගැලවුම්කාර වූ ස්වාමින් වහන්සේ ஜீவன் உள்ளவர். ජීවමාන ස්වාමින් இயேசு වහන්සේ. கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மரித்தேன், යේසුස් වහන්සේ කියනවා මම මිය ගියා, ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று සදා சொல்கிறார். කාලිකව මං ජීවමානව සිටිනවායි කියා. ஆகவே ஜீவன் உள்ளவர் கொடுத்து அனுப்பின அந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறதுனாலே அது திரும்பி வந்து விடுகிறது உங்களோடு. ජීවතුන් අතර ඉන්න ස්වාමින් වහන්සේ වචනේ දීපු නිසා, ඒ ජීවමාන නිසා ඒක ආපසු ඇරිලා එනවා. அந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இல்லை என்றால் ඒ වචනය තුල ජීවනය නැත්තම් அது நம்மோடு திரும்பி வந்து விடாது. ඒක ආපසු අපිත් එක්ක ඇරි එන්නේ නැහැ. ஆகவே அன்பானவர்களே, ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය, இனிமேல் நாம் முதலிலே சொல்ல வேண்டியது என்ன என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். පළමුව අපි මොකද්ද කියන්න ඕනේ කියන එක ඔබට දැනিলা ඇති. நீங்கள் எபிரேய மொழியிலே சொல்லாவிட்டாலும் ඔබ பரவாயில்லை, ඊබ්‍රු භාෂාවෙන් කිව්වේ නැති වුණත් කමන්නේ. சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று සාමය சொல்லுங்கள். ඔබත් එක්ක තිබේවා කියලා කියන්න. இல்லாவிட்டால் ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், නැත්නම් එක වචනයක් ඉගෙන ගන්න. ஷாலோம். සාලෝම්. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், ஷாலோம். හැමෝම කියන්න සාලෝම්. ஷாலோம். සලෝම්. ஓகே, thank you. ස්තුතියි ඔබට. You have learned a word today. நீங்கள் ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டீர்கள். අද ඔබ எபிரேய வார்த்தை. වචනයක් ඉගෙන ගත්තා. நாம் பார்க்கிறோம், අපි දකිනවා இந்தியா, இலங்கை போன்ற தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். ලංකාව ඒ වගේම ඉන්දියාව දේශනේ පාලනය කර ඉංග්‍රීසිවරු. அவர்களுக்கு என்ன கவர்மெண்ட் என்று சொல்வார்கள்? එයාලට රජයක් කියලා කියනවා. என்ன சொல்லுங்க? எஸ், என்ன சொல்ற? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். சரியா? சரிதானா? පෘතුගේසි රජයක් කියලා කියනවා. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இல்லையா? சோ பிரிட்டிஷ் அப்படிங்கிறது என்ன, ஆங்கில பெயரா? බ්‍රිටිෂ් කියන්නේ ඇවිල්ලා ඉංග්‍රීසි නමක්ද? அது இல்லை, නෑ. அது ஒரு எபிரேய பெயர். ඒක ඊබ්‍රු නමක්. எப்படி நீங்க சொல்றீங்க? ඔබ කොහොමද எனி ஆதாரம், எனி அத்தாரிட்டி இருக்கிறதா? ඔබ කොහොමද ඒක කියන්නේ? ඔබ ඒක ඔප්පු කරන්න ආධාර තිබෙනවද? நான் வாசிக்கலாம், நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். බයිබලයේ ඉඳන් මම ඒකට ආධාරයක් දෙනවා. ஆதியாகமங்களின் புஸ்தகம் උප්පත්ති පොතේ 15ஆம் அதிகாரம் 15 වෙනි පරිච්ඡේදය 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். 8 වෙනි පදේ කියවන්න. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி. ஓகே, எனஃப், தேங்க் யூ. அந்நாளிலே ඒ දවසේ கர்த்தர் ස්වාමින් වහන්සේ ஆபிரகாமோடு ආබ්‍රහාම් එක්ක உடன்படிக்கை பண்ணினார் என்று நாம் ඉවසුමක් வாசிக்கிறோம். ඇති කරයි කියලා කිව්වා. சோ உடன்படிக்கை என்பதற்கு எபிரேய மொழியில ඉවසුම කියන එකට ඊබ්‍රු භාෂාවෙන් කියන්නේ නම් பெரித் என்று அர்த்தம். බෙරිත් කියන එක තමයි අර්ථය. சரி, இப்போ
இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவனுடைய பெயர் என்ன? යේසුස් වහන්සේව පාවා දීපු එක්කෙනාගේ නම කුමක්ද? யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். යෝහන් 13 වෙනි පරිච්ඡේදයේ දෙවනි පදයෙන් අපි කියවන්නට පුළුවන්. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி. ஓகே, அது கொஞ்சம் இதுல சிங்களத்திலையும் கொஞ்சம் வாசிங்க. යේසුස් වහන්සේ ආවා දෙනට සීමෝන් පුත්‍රව යුදස් කාරියෝත් සිට යක්ෂයා ஓகே, நீங்க யூதா இஷ்காரியோத் என்று வாசிச்சீங்க, சரிதானே? යූදා ඉස්කාරියෝත් කියලා ඔබ කියවුවා. சரி, அதுதான் அவருடைய பேரா? ඒකද එයාගේ නම? யூதாஷ் காரியோத் என்றால் என்ன? යූදාස් කාරියෝත් කියන්නේ ඒක අර්ථය කුමක්ද? நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், අපි බයිබලයේ කියවනවා. ஆனால் யோசிப்பது இல்லை. අපි ඒ ගැන කල්පනා කරන්නේ නැහැ. என்றைக்காவது யாராவது இதுதான் அவருடைய பெயர் என்று யாராவது கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? කවදාරි ප්‍රශ්නයක් කාලා තිබෙනවද මේකද එයාගේ නම කියන එක? கேட்டிருக்கோமா? ආලා තියෙනවද? வாசிக்கிறோம். අපි කියවනවා. சோ ஏன் அவருடைய பெயர் யூதா இஷ்காரியோத் என்று இருக்கிறது? ඇයි යූදාස් ඉස්කාරියෝත් කියලා එයාගේ නම තියෙන්නේ? எபிரேய மொழியில හීබ්‍රු භාෂාවෙන් இஷ் என்றால் හිස් කියන එකට අර්ථය மனிதன், மேன் என்று அர்த்தம். මනුස්සයා කියන එක අර්ථය. இஷா என்றால் மனுஷி, விமன் என்றால். ඉෂා කියන්නේ ගෑනු කෙනෙක්. இந்த இஷா என்கிற பெயரில் இருந்துதான் ඉෂා කියන නමෙන් ඉඳන් තමයි ஆஷா, ආෂා, உஷா, උෂා, ஆயிஷா ආයිසා எல்லா பேரும் வந்துச்சு. ඒ නම ආවේ ඒ නමේ ඉඳන් තමයි. ஆகவே இந்த இஷ் காரியோத் என்றால் ඉස්කාරියෝත් කියන්නේ யூதா என்பது அவருடைய பெயர், යූදා කියන එක එයාගේ නම. காரியோத் என்பது அவருடைய ஊர், කාරියෝත් කියන්නේ එයාගේ ගම, இஷ் என்றால் மனுஷன், ඉෂ් කියන්නේ ගෑනු மேன், மனுஷன். මනුස්සයා මිනිසා. அப்போ காரியோத் மனுஷனான யூதா என்பதுதான் யூதா இஷ் காரியோத் என்பதனுடைய ஒரிஜினல் அர்த்தம். කාරියෝත් කියන මනුස්සයාගේ හොඳ අර්ථය තමයි යූදාස් කාරියෝත් කියන්නේ. ஆகவே நாம் இப்ப பார்த்தோம், கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று. අපි දැන් කියවුවා ආබ්‍රහාම් එක්ක උන්වහන්සේ ගිවිසුමක් කරයි කියලා. அந்த உடன்படிக்கைக்கு எபிரேய மொழியில பெரித் என்று நான் சொன்னேன். ගිවිසුම කියන එකට අර්ථය බෙරි කියන එක තමයි. கடவுள் ஆபிரகாம் என்கிற மனிதனோடு அந்த உடன்படிக்கை செய்தார். ආබ්‍රහාම් කියන මනුස්සයාත් එක්ක ඒ ගිවිසුම උන්වහන්සේ ඇති කරා. அப்போ உடன்படிக்கை என்பதற்கு பெரித் என்று அர்த்தம். ගිවිසුම කියන එකට බෙරිත් කියන එක අර්ථය. மனுஷனுக்கு இஷ் என்று பெயர், මනුස්සයාට ඉස් කියන එක අර්ථය. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தினீர்களானால் මේ දෙකම එකට එකතු කරා නම් பெரித் இஷ் பிரிட்டிஷ் வந்துரும். බෙරිස් ඉස් කියන ඒ වචනේ එකතු කළා බ්‍රිටිෂ් කියන එක එනවා. அப்போ ஒரிஜினல் பிரிட்டிஷ் யாரு? අරියාකාර බ්‍රිටිෂ් කවුද? ஆபிரகாம். ආබ්‍රහාම්. ஆபிரகாம் இஸ் த ஒரிஜினல் பிரிட்டிஷ். ආබ්‍රහාම් තමයි හොඳම බ්‍රිටිෂ් කියන කෙනා. அப்போ நீங்களெல்லாம் யாரு? ඔබ කවුද? படிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ගලාතිය 3 වෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි පදය. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ඔබ කිතුරුවන් තුල කිතුරුවන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නම් நீங்கள் யாருடைய சந்ததி? ඔබ කාගේද පරම්පරාව? ஆபிரகாமின் சந்ததி. ආබ්‍රහාම්ගේ පරම්පරාව. அது மட்டுமல்ல, ඒ විතරක් නොවේ. வாக்குத்தத்தத்தின்படி அவர் அங்க பண்ண ஒரு மேட கவர்னன்ட் இல்லையா? ඒ වචනේ පොරුන්දුවක් දුන්නානේ. அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்க தான் அதுக்கு சுதந்திரர். யூ ஆர் த ஹேர் ஆஃப் ஆபிரகாம். ඒ වචනේ පොරුන්දුවට ඔබ තමයි උරුමකාරය. அப்ப நீங்க எல்லாம் யாரு? ඔබ කවුද? நீங்க எல்லாம் யாரு? உங்க கவுரு. ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாம் பிரிட்டிஷ்காரன்னா நீங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகள் யாரு? ආබ්‍රහාම් බ්‍රිටිෂ් බ්‍රිතාන්‍ය ජාතිකයෙක් නම් ඔබත් එයාගේ දරුවන්. ඔබත් බ්‍රිතාන්‍ය ජාතිකයන්. நீங்க எல்லாம் யாரு? ඔබ කවුද?
நீங்க தான் ஒரிஜினல் பிரிட்டிஷ். ඔබ තමයි ඔරිජිනල් බ්‍රිතාන්‍යය. எஸ், நாங்கெல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் சேர்ந்து தான் ஒரிஜினல் பிரிட்டிஷ். අපි ඔක්කොම එකතු වෙච්ච අය තමයි ඔරිජිනල් බ්‍රිතාන්‍යය. இது உலகம் கொடுக்கல. මේක ලෝකයේ දුන්නේ නැහැ. God is giving you. දෙවියන් වහන්සේ ඔබට දුන්නේ. The name is British people. නම ඇවිල්ලා බ්‍රිතාන්‍යයේ දරුවන්. பாருங்க, கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். කොතරම් දෙවියන් වහන්සේ අපි කෙරේ ප්‍රේම කරනවද. இப்ப நீங்க இந்த சபைக்கு காலையில வரும்போது என்னவா வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. උදෑසන ඔබ සභාවට එන විට කොහොම ආවද කියලා දන්නේ නැහැ. நான் போகும்போது பிரிட்டிஷ்காரனா போறீங்க. ඔබ යන විට බ්‍රිතාන්‍යයේ කෙනෙක් හැටියට යනවා. பாருங்க, போய் சொல்லுங்க நான் அப்ப பிரிட்டிஷ்காரனா வந்திருக்கேன். මම දැන් බ්‍රිතාන්‍යයේ කෙනෙක් හැටියට ඇවිල්ලා ඉන්නේ කියලා කියන්න. சோ இந்த டைட்டில் எங்கயாவது கிடைக்குமா? මේ මාර්තුකාව කොහෙන් හරි අපට හම්බ වෙයිද? அங்க பாருங்க, பெரித் இஷ் தான் பிரிட்டிஷ். බ්‍රිටිෂ් ඉස් කියන්නේ බ්‍රිටිෂ්. ஓகே, அப்ப நீங்க பாருங்க, பைபிள் பிரகாரமாக බයිබලයේ අනුව ஆதாரத்தோடு කොතරම් මේ වචනේ අනුව நாம் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய டைட்டில நம்முடைய பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். ලොකු මෙච්චර මාර්තුකාවක් නැත්තම් අඳුන්වා දීමක් ස්වාමින් වහන්සේ අපට දී තිබෙනවා පියාණන් වහන්සේ. சரி, எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கும். හැමෝටම ප්‍රශ්නයක් හිත තුල තිබේවි. கடவுள் எங்களுக்கு ஏற்கனவே அவர்களுடைய மதர் டங்ல, தாய்மொழியில பைபிளை கொடுத்திருக்கார். හැමෝටම ඒ අයගේ භාෂාව අනුව බයිබලය අපට දී තිබෙනවා. இப்போ நம்ம சிங்களத்துல உங்களுக்கு பைபிள் இருக்கா? සිංහලෙන් ඔබට බයිබලයක් තිබෙනවද? இருக்கா? තියෙනවද? சிஸ்டர் படிச்சீங்கல்ல? සහෝදරී කියවවනේ. அது தமிழ்ல பைபிள் இருக்கு. දෙමළ භාෂාවෙන් බයිබලය තිබෙනවා. எல்லா லாங்குவேஜ்லயும் பைபிள் இருக்கு. සියලුම භාෂාවෙන් බයිබලය තිබෙනවා. அப்புறம் மறுபடியும் ஏன் எபிரேய மொழியை நீங்கள் இங்க கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லுகிறீர்கள்? ඇයි ඊබ්‍රු භාෂාව අරන් ඇවිලා නැවත වාරයක් අපට කියන්නේ? உங்களுக்கு இந்த இங்க இலங்கையில මේ ලංකාවේ கொஞ்சம் ஆட்கள் வந்து බොහෝ සෙනඟ, සමහර සෙනඟ சர் என்கிற பட்டத்தை இங்கிலாந்து தேசத்திலிருந்து வாங்கி இருக்கிறார்கள். සර් කියන පට්ටම ඉංගලන්ත දේශයේ ඉඳන් අරන් තිබෙනවා. அதாவது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ராஜா இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய சிலரை அவர்களுடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சோசியல், சயின்ஸ், எக்கனாமிக் போன்ற துறைகளிலே சிறந்து விளங்குகிறவர்களுக்கு அங்க இங்கிலாந்து தேசத்தில் கூப்பிட்டு அவர்களுக்கு சர் என்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள். ඉංගලන්තයේ දේශයේ රජතුමා මේ අයට ඇවිල්ලා ලංකාවේ හොඳට උගත් අයට, හොඳ කැපී පෙනෙන අයට දෙන පට්ටමක් තමයි සර් කියන එක. உங்களுடைய தேசத்துல ஜான் லியோனல் கொத்தலவாலா, அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஜான் கொத்தலாவல කියන ඒ ලංකාවේ හිටපු අගමැති කෙනෙක්, அவரை அங்கு அழைத்து அவருக்கு சர் பட்டம் கொடுத்தார்கள். එයාලව ඉංගලන්ත දේශයට කැඳවලා සර් කියන පට්ටමක් දුන්නා. அது மட்டுமல்ல, ரணில் ஜெயவர்தனே அப்படிங்கிறவர் 2024ல அவர் ஒரு பிரிட்டிஷ் பொலிட்டிஷியன், அவருக்கு லண்டன்ல ஒரு இந்த சர் பட்டத்தை கொடுத்தார். රනිල් ජයවර්ධන කියන්නේ එයා දේශපාලන හිටපු කෙනෙක්. එයාට ඇවිල්ලා ලන්ඩන් දේශනේ ආණ්ඩ ගාලා සර් කියන පට්ටමක් දුන්නා. இது சர் SIR அல்ல, இல்ல வேண்டாம், இது SIR பட்டம் அல்ல. அதாவது SIR කියන අකුරු වල පට්ටමක් නෙවෙයි. சர் அப்படினா SIR, நம்ம லெட்டர்ல எல்லாம் எழுதலாம் ரெஸ்பெக்டட் சார், அந்த பட்டம் அல்ல. ඒ පට්ටම නෙවෙයි. SAR சார், SAR කියන එක சார். அது எங்க இருக்கு? அந்த பட்டம் எங்க இருந்தது? ඒ පට්ටම කොහෙද තිබ්බේ? It is from the Bible and it is a Hebrew word. ඒක බයිබලයේ තියෙන්නේ, ඒක ඊබ්‍රු වචනයක්. எசாயாவின் புஸ்தகம் එසායා පොතේ 9ாம் அதிகாரம் 9 වෙනි පරිච්ඡේදය 6ாம் வசனத்துல நாம் பார்த்தோம். 6 වෙනි පදේ අපි කියවවොත් கொஞ்சம் படிங்களேன். කියවන්න. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அங்க பாருங்க, படிங்க.
அங்க சமாதான குமாரனை இல்லையா, සමාදාන කුමාරයාය. அங்க சமாதான பிரபுன்னு சொல்றாங்க இல்லையா. සමාදාන කුමාරයා කියා So, அது තිබෙනවා. எபிரேய மொழியில ඊබ්‍රු භාෂාවෙන් சர் ஷலோம் என்று இருக்கிறது. සර් සලෝම් කියලා තිබෙනවා. சர் மீன்ஸ் த பிரின்ஸ் என்று அர்த்தம். ඒකේ අර්ථය නම් කුමාරයා කියන එක. பாருங்க, அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் தனக்கு கொடுக்கிறதுக்கு பேர் டைட்டில் பேர் இல்ல. ඒකානිය ඒ කෙනාට දෙන්න මාර්ථකාවේ නැත්තම් නමක් නැහැ. எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறான்? කොහෙන්ද අරන් දෙන්නේ? எபிரேய மொழியிலிருந்து எடுத்து சர் என்கிற பட்டணத்தை கொடுக்கிறான். ඊබ්‍රු භාෂාවෙන් අරගෙන සර් කියන ඒ පට්ටම දෙනවා. அது சர் ஷாலோம். සර් කියන්නේ සාලෝම්. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஷாலோம் சமாதானம். සාලෝම් සාමය කියලා මං කිව්වනේ. அப்ப இந்த பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? මේ පට්ටම කාටද දුන්නේ? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது අපේ ගැලවුම්කාර යේසුස් වහන්සේ උපත ලබන විට அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டத்தை எடுத்து එයාට இவங்க வேற දෙනු ஒருத்தருக்கு ලැබූ ඒ கொடுக்கிறாங்க. පට්ටම අරගෙන තව කෙනෙකුට දෙනවා. ஆகவே எல்லாமே எபிரேய மொழியோடு சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ඊබ්‍රු භාෂාවට සම්බන්ධ නොවි කිසිම දෙයක් නැහැ. இன்றைக்கு நேரம் இல்லாதனால நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. අද වෙලාව නැති නිසා බොහෝ දේවල් ඔබට කියන්නට බෑ. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு போர்டு கொடுத்தீங்கன்னா நான் ஐ வில் ரைட் அண்ட் எக்ஸ்பிளைன் மெனி திங்ஸ் from Hebrew. මට ඔබ කාලය දීලා ඔබ මට බෝඩ් එකක් දුන්නා නම් මම ඒක හැමදේම ලියලා පෙන්වනවා. நம்ம கடவுளுக்கு சித்தமானால் in future we will see that. දෙවියන් වහන්සේට කැමැති නම් අපි අනාගතයේදී බලමු. இங்கிலீஷ் என்று சொல்லுகிறோமே, ඉංග්‍රීෂ් කියලා අපි කියනවනේ. அது இங்கிலீஷ் வேர்டா? ඒක ඉංග්‍රීසි වචනයක්ද? இல்ல, නෑ. அது ஒரு ஹீப்ரு வேர்டு. ඒක ඊබ්‍රු වචනයක්. லண்டன் என்று சொல்லுகிறோமே, ලන්ඩන් කියලා කියනවනේ. அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. ඒක ඉංග්‍රීසි වචනයක් නොවේ. அது ஒரு ஹீப்ரு வேர்டு. ඒක ඊබ්‍රු වචනයක්. சோ இந்தியாவுல பாத்தீங்கன்னா மெகாலயான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. ඉන්දියාවේ ස්ටේට් එකක් තිබෙනවා මෙහෙලයා කියලා. அஸ்ஸாம் என்ற ஒரு ஸ்டேட் இருக்கு. අසාම් කියලා ස්ටේට් එකක් තිබෙනවා. சிம்லா என்ற ஒரு பெயர் இருக்கிறது. සිම්ලා කියලා නමක් තිබෙනවා. இது எல்லாமே ஹீப்ரு நேம்ஸ் தான். මේ ඔක්කොම ඊබ්‍රු නම් තමයි. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லின், ජර්මනියේ තියෙන බ්‍රෙල්ලින් அது கூட ஒரு ஹீப்ரு வேர்டு தான். ඒකත් ඊබ්‍රු වචනයක් තමයි. இந்த மாதிரி உலகத்துல நிறைய இடங்களில எபிரேய பெயர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். ලෝකේ බොහෝ ස්ථානවල ඊබ්‍රු නම් තමයි තබා තිබෙන්නේ. சோ நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார். අපේ ගැලවුම්කාර යේසුස් වහන්සේ එක ස්ථානයක පවස්සනවා. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் මත්තේ සුභාරංචි පොතේ 5ஆம் அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදයේ 17 18 18. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அடிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அடிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். විවස්ථාව අනාගත වාක්‍යකෝ අවලංගු කරන පිණිස මම ආවෙමි. ඔසිතන්ය සම්පූර්ණ කරන පිණිස අවලංගු කරන්නට නාවෙමි. සදාවක් නුඹලාට කියමි. අහසත් පොළවත් පහව යන තෙක් සියල්ල සිදුවන තුරු විවස්ථාවෙන් එන අකුරුවක් බිඳුවක්වත් කිසිසේත් පහව නොයන්නේය. அந்த ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிறதுக்கு இதுல என்ன சொல்றாங்க? කුඩා වචනය කියන சிறு எழுத்து என்று சொல்றாங்களே, பிந்துவா. ஓகே. சோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, යේසුස් වහන්සේ කියනවා நான் நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் මං நியாயப்பிரமாணம் වේවස්ථාවාරේ தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் අනාගත වචනය වුණත් அதெல்லாம் அழிக்கிறதுக்கு நான் வரல, ඒක විනාශ කරන්න නොවේ මං ආවේ. அதையெல்லாம் நிறைவேற்றதான் நான் வந்தேன். ඒවා ඉෂ්ට කරන්න තමයි මං ආවේ. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ආස පොළව පාව ගියත් அதில் உள்ள ඒකේ තිබෙන ஒரு சிறு எழுத்தாகிலும் එක කුඩා බිඳුවක් හරි ஒரு
எழுத்தின் உறுப்பாகிலும் ඒ අකුරේ බිඳුවක් හරි அழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் විනාශ වන්නේ නැහැ සැබෑවෙන් මං කියන්නෙමි කියලා උන්වහන්සේ කියනවා. நியாயப்பிரமாணம் என்பதற்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுகிறார்கள் என்றால் වේවස්ථාව කියන එකට ඊබ්‍රු භාෂාවෙන් කියන්නේ නම් தோரா என்று சொல்லுகிறார்கள். තෝරා කියලා කියනවා. அது ஆங்கிலத்துல பென்டாடெக் என்று சொல்றாங்க. ඉංග්‍රීසි භාෂාවෙන් பெட்ராஸ்டிக் කියලා කියනවා. இவர்கள் இஸ்லாமியர்கள் தௌராத் என்று சொல்லுகிறார்கள். මුස්ලිම් අය දෞරාත් කියලා කියනවා. தமிழ்ல பஞ்சாங்கமம் என்று சொல்லுகிறார்கள். දෙමළ අය පංචාගමම් කියලා කියනවා. அப்போ அந்த தோரா இந்த நியாயப்பிரமாணம் என்ன மொழியில எழுதப்பட்டது? ඒ වේවස්ථාව තෝරා කියන එක මොන භාෂාවෙන්ද ලියා තිබෙන්නේ? என்ன மொழியில எழுதப்பட்டது? මොන භාෂාවෙන්ද ලියා තිබෙන්නේ? எபிரேய மொழியில. நீங்க உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த பைபிள நீங்க படிச்சீங்கன்னா ඊබ්‍රු භාෂාවෙන් ලියා තිබෙන්නේ. இல்லையா? எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ඊබ්‍රු භාෂාවෙන් පරිවර්තනය කරලා තිබෙන්නේ කියලා ලියා තිබෙනවා. சரி, இப்போ அந்த எபிரேய மொழியில் உள்ள அந்த சிறு எழுத்து என்ன நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ඊබ්‍රු භාෂාවෙන් කියන ඒ කුඩා අකුර කියන එක ඔබ ආලා තිබෙනවද? கேட்டிருக்கீங்களா? ආලා තිබෙනවද? அதெல்லாம் கேட்க மாட்டோம். பைபிள் படிப்போம், ஆனா நான் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம். බයිබලේ අපි ඉගෙන ගන්නවා, ඒ වගේම අපි ඒව කියවනවා, ප්‍රශ්න අහන්නේ නැහැ. மாணவர்களே, தயவு செய்து யூ ஆஸ்க் क्वेश्चंस. අනිවාර්යෙන්ම ඔබ ප්‍රශ්නේ ආන්න. ஏன் கேள்வி கேட்கணும்? ඇයි ප්‍රශ්න අසන්න ඕනේ? பவுல் சொல்றாரு, සුදු පෞල්තුමා කියනවා ரோமர்களுக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, රෝමායට ලියපු සුභාරංචියේදී இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் මේ ලෝකෙට එකඟ වෙස් වලන්න නැතුව தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ස්වාමින් වහන්සේ කැමැත්ත මේකයි කියලා දැනගන්න පිණිස உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ඔබගේ සිත අලුත් වෙන නිසා மறுரூபமாகுங்கள். ඔබගේ අලුත් වෙස් වලා ගන්න එපා, අලුත් කරා ගන්න. டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுதான் சொல்றார், மறுரூபமாக வேண்டும். நாம் இந்த சரீரத்தில் இருக்க போகிறவர்கள் அல்ல. අපි මේ ශරීරයේ ඉන්න යන අය නොවේ. நாம் இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். අපි යේසුස් වහන්සේ වගේ අපි වෙනස් වෙන්නට යනවා. அதுக்கு பேசிக்கா நம்ம என்ன செய்யணும்? ඒකට අපි පළමුව මොනවද කරන්න ඕනේ? உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. ලෝකේ ආකාර වෙස් වලා ගන්නට එපා. ஃபார் எக்ஸாம்பிள், ඒකට උදාහරණයක්, இப்ப பிரதர் ஒன்னு சொன்னாருன்னு வைங்க, සහෝදරයා එකක් කිව්වයි කියලා කියන්න. ஆமா ஆமா நீங்க சொல்றதுதான் கரெக்டா அப்படின்னு ඔබ කියන දේ හරි කියලා කියන්න එපா. இவரு ஒன்னு சொன்னாருன்னு வச்சுங்க, මේ සහෝදරයා දෙයක් කිව්වයි කියලා හිතන්න. உங்க பேர் என்ன? கிஷோர். ஓகே, சப்போஸ் கிஷோர் ஒன்னு சொல்றார், කිෂෝර් සහෝදරයා යම් දෙයක් කියනවා. ஆமா ஆமா கிஷோர் சொல்றதுதான் கரெக்ட், இவரு சொல்றது கரெக்ட். එයා කියන දේ තමයි හරි, මෙයා කියන දේ වැරදි කියලා කියන්න එපා. இவர் என்ன சொன்னாலும் මෙයා මොනවා කිව්වත් ஏன் சொல்றீங்க, ඇයි කියන්නේ, எதுக்கு சொல்றீங்க, ඇයි කියන්නේ, எப்படி சொல்றீங்க, ඇයි මේව කියන්නේ, ஏதாவது பைபிள்ல இருந்து சொல்றீங்களான்னு கேள்வி கேளுங்க. බයිබලේ ඉඳන්ද කියන්නේ කියන එක ප්‍රශ්න අහන්න. அவர் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றதுனால எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லாதீங்க. කම්පියුටර් ඔපරේට් කරන ඉඳ හැමදේම හරි කියලා කියන්න එපා. கேள்வி கேளுங்க. ප්‍රශ්නයක් අහන්න. அதுதான் சொல்றார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே. ලෝකෙත් එක්ක ඔබ විශ්වලා ගන්නට එපා. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று ස්වාමින් වහන්සේගේ සම්පූර්ණ කැමැත්ත මේකද කියලා දැනගන්න. So the பகுத்தறிதல், reasoning the thing, reasoning the thing, එහෙම ඒ දේ දැනගන්න. அப்படி நீங்க கேட்கறதுனால தான் ඔබ එහෙම අසන නිසා තමයි நீங்கள் மறுரூபமாவீர்கள் என்று சொல்றார். ඔබ උන්වහන්සේ වගේම රූපේ වෙනස් වෙනවයි කියලා කියා තිබෙනවා. நம்ம கேள்வியே கேட்காம படிச்சீங்கன்னா how can you understand? ඔබ ප්‍රශ්නයක් අහන්න නැතුව ඉගෙන ගත්තා නම් ඔබ කොහොමද තේරුම් ගන්නේ? உங்க கொழும்புலயே the best textile என்ன இருக்கு? කොළඹ තියෙන best textile හොඳම showroom. රෙදි කඩේ කෝකද? சொல்லுங்க, எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். කොළඹ තියෙන හොඳම රෙදි කඩේ කෝකද? யாருமே டெக்ஸ்டைல போய் துணி Dress எடுக்கிறது இல்லையா? ඔබ ඇඳුම් ගන්නෙම නැද්ද? என்ன என்ன
ராம் பிரதர்ஸ் பாருங்க சொல்றார். පාලකතුමා කියනවා රාම් බ්‍රදර්ස්. சரி நீங்க ஒரு நல்ல ஒரு Dress எடுக்கணும். හොඳ ඇඳුමක් ඔබ ගන්න ඕනේ. ஒரு 5000 rupees எடுத்துட்டு போய் ඔබ 5000ක් අරගෙන ගිහිල්ලා அந்த ராம் பிரதர்ஸ் டோர்ல வாசல்ல நின்னு රාම් බ්‍රදර්ස් ඒ දොරටුව ගාව ඉටගෙන எனக்கு ஒரு 5000 rupeesக்கு ஒரு நல்ல Dress-ஆ கொடுன்னு எடுத்துட்டு வந்துருவீங்களா? මට 5000කට හොඳ ඇඳුමක් දෙන්න කියලා ඔබ එළියේ ඉඳන් අරගෙන එනවාද? எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? කොතරම් ප්‍රශ්න ආනවද? கேக்குறீங்களா இல்லையா? ඔබ ආනවද නැද්ද? கலர் என்ன, පාට කුමක්ද? டிசைன் என்ன, මේක ඩිසයින් එක කුමක්ද? டெக்ஸ்சர் என்ன, මේක මේ මාලා තියෙන්නේ කොහමද? அதுக்கு என்ன பேரு, ඒකට නම කුමක්ද? அந்த சேல்ஸ்மேன் இது ஒவ்வொன்றா எடுத்து போடுவான். ඒ විකුණන එක්කෙනා එකින් එක අරන් දානවා. அவன் முதல்ல நல்லா தெரிவான். ඉස්සරෝම හොඳට පේනවා යාව. கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து போட்டா அவன் மறைஞ்சிருவான். ඇඳුම් ඔක්කොම අරන් දාලා එයාව පේන්නේ නැහැ. அப்புறம் கடைசியில எடுப்பீங்களா? ඊට පස්සේ අන්තිමේට ඔබ ගන්නවද? எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போயிருவீங்க. මේක මට කැමති නෑ මේකට මම තව කඩේකට යනවා. ஒருவேளை எடுத்தீங்கன்னா நீங்க ඔබ ගත්තොතින් ஒரு 2 years பின்னாடி அந்த Dress அந்த cloth எங்க இருக்கும்? අවුරුදු 2කට පස්සේ ඇඳුම කොහෙද තිබෙන්නේ? கிச்சன்ல இருக்கும். ඒ කිචන් එකේ තියෙන්නේ කුස්සියේ තියෙන්නේ. ஒரு 5 yearsல 3 yearsல ஒரு கிச்சனுக்கு போற ஒரு Dress-க்கு எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க இல்லையா? අවුරුදු 2ක් හරි 3ක් අතර ඒ ඇඳුම කුස්සියට යන ඇඳුමක් ගන්න ඔබ කොතරම් ප්‍රශ්න ආනවද? நீ கேக்குறமா? ඔබ ප්‍රශ්නයක් අසනවද? அப்ப எப்படி நம்ம புரிந்து கொள்வோம்? අපි කොහොමද තේරුම් ගන්නේ? இல்லையா? நம்ம அப்போ ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவோ கேள்வி கேட்கிறோமே, ලෝකාකාරයේ දෙයකට අපි කොතරම් ප්‍රශ්න ආනවද? நமக்கு நித்திய ஜீவனை நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேதாகமம், ஒரு பைபிள், ஒரு புக்குக்கு සදාකාලික ජීවනයේ තියෙන අපව ස්වර්ගයට ගෙනියන්න පුළුවන් මේ බයිබලයේ වචනයට ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறோமா? අපි මොකක් හරි එක ප්‍රශ්නයක් ආනවද? அப்புறம் இப்படியே இருந்தா எப்படி போவோம்? මේම හිටියොත් කොහමද යන්නේ? இப்ப நீங்க அந்த சின்ன எழுத்து ஏதாவது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ඒ කුඩා අර බිඳුව කියන අකුරේ අර්ථය මොකක් හරි ඒ ගැන කියන්න. யாராவது சொல்ல முடியுமா? කාට හරි කියන්න පුළුවන්ද? அது என்ன சொல்றாருன்னா வானமும் பூமியும் கூட ஒளிஞ்சிருமாமா. ආස පොළොව පාවයයිලු. ஆனால் இந்த சின்ன எழுத்து ஒளிஞ்சு போகாதுன்னு මේ சொல்றாரு. කුඩා වචනේ කවදාවත් පාව නොවන්නේ කියලා කියනවා. அப்ப இந்த எழுத்து வானத்தை விட பெரியதான். මේ අකුර ආසට වඩා විශාලද? வானம் அவ்வளவு ஏதோ சாதாரணமான காரியமா? ආස කියන්නේ ඊට සාධාරණ ඉතන්න පුළුවන් කාර්යයක්ද? பூமி சாதாரணமானதுதான். මේ පොළොව ඊට சாதாரண දෙයක්ද? ஒழுங்கா உங்களுடைய ஸ்ரீலங்காவுக்கு நாங்க இந்த ஒரு மாதம் முழுவதும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். ශ්‍රී ලංකා මේ මාස මුළුල්ලේ හැම ස්ථානයකටම ලංකාව වටේම ගියා. How beautiful! කොච්චර ලස්සනද? எவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருக்கு. කොච්චර ලස්සනද? ஆனா சொல்றாரு இந்த பூமி கூட ஒளிஞ்சிரும், ஆனா அந்த சின்ன எழுத்து ஒளிந்து போகாது என்று சொல்றாரு. උන්වහන්සේ කියනවා මේ පොළොව පාවයයි මේ කුඩා වචනය පාව නොවන්නේය. அப்போ உங்களுக்கு அந்த ஆர்வமே இல்லையா? அந்த சின்ன எழுத்து என்று எதுன்னு கேட்கறது கூட உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? ඔබට උනන්දුකමක් නැද්ද මේ කුඩා වචනේ අර්ථය කුමක්ද මේක සොයලා බලමු කියන්න? அப்ப அந்த எழுத்து, அந்த சின்ன எழுத்து என்ன? அது வானத்தையும் பூமியையும் விட எவ்வளவு பெரிது என்று அறிந்து கொள்ள வேண்டாமா? මේ කුඩා අකුර ආසට පොළොවට වඩා ලොකුයිනේ, මේ ගැන දැනගන්න ඕනේ දැනගන්න ඕනේනේ. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மள கேட்பார் இல்லையா? යේසුස් වහන්සේ නැවත එන විට මේ ප්‍රශ්නේ ආවිනේ. உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாரும் ஜட்ஜ்மென்ட்ல வந்து நிக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? අපි හැමෝම විනිශ්චයට ඇවිත් ඉන්න ඕනේ කියන එක ඔබ දන්නවද නැද්ද? அவர் எப்பேற்பட்ட பெரிய மனுஷனாக இருந்தாலும் கூட, කොතරම් ලොකු මිනිස්සෙක් වුණත් இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அவங்க ஒன்றும் இல்ல. යේසුස් වහන්සේ ඉදිරියේ ඔහු කිසිම දෙයක් නැහැ. அவர் கேட்பார், நான் உங்களிடத்துல கொடுத்து சென்றேனே, அதை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்பார். මම ඔබට දීලා ගියානේ, ඒ තුල ඔබ මොනවද කරේ කියලා උන්වහන්සේ අසාවි. அப்ப போய் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. දෙවියන් වහන්සේ ඒ ගැන මන් දන්නේ නැහැ, කවුරුත් කියලා දුන්නේ නැහැ කියලා කියන්න බෑ. நாங்க நேற்று அவரு அகிலன் பாஸ்டர் சொன்னாரு, සහෝදර පාස අගිලන් කිව්වා இன்றைக்கு நீங்கள் வேற ஒரு சர்ச்சில் நீங்கள் போய் கொஞ்சம் மெசேஜ் கொடுக்க போறீங்கன்னு சொன்னாரு. තව සභාවට ගිහින් ඔබ පණිවිඩය දෙන්නට යනවා.
அப்ப நான் உங்களுக்கு இந்த எபிரேய மொழியை குறித்த ஒரு சின்ன காரியங்களை சொல்லலாம் என்று இருந்தேன். මේ ඊබ්‍රු භාෂාව ගැන පොඩි පොඩි දේවල් ඔබට කියා දෙන්න කියලා මං හිටියේ. அப்ப ஆண்டவரே அவங்களுக்கு அந்த எபிரேய மொழியை பற்றி தெரியாது, அந்த எழுத்தை பற்றி எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன் நானு. ඊබ්‍රු භාෂාව ගැන ඒ අකුර ගැන ඒ අය දන්නේ නැහැ කියලා මං කිව්වා. அப்ப கடவுள் சொன்னாரு, ස්වාමීන් වහන්සේ කිව්වා டோன்ட் வரி, ඔබ ඒ ගැන හිතන්නට එපා. இந்த tonight I am going to print all the Hebrew letters in their Bible ன்னு சொன்னார். இந்த මේ හැම වචනයක්ම මං තබා තිබෙනවා, ඒක print කරලා තිනවා බයිබලයේ කියලා කිව්වා. பாருங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்க பைபிள் எல்லாத்து பைபிள்லயும் அந்த ஹீப்ரு கடவுள் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கார். பார்க்க விரும்புறீங்களா? හැමෝගෙම හැම කෙනෙකුම බයිබලේ ඒ ඊබ්‍රු වචනය print වෙලා තිබෙනවා. බලන්න කැමතිද? எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? කොහෙද තියෙන්නේ කියලා බලන්න කැමතිද? Do you desire to see this letters? ඔබ තීරණය ගත්තද ඒ අකුර බලන්නට? உங்க பைபிள்ல பிரிண்ட் பண்ணி இருக்கணும்னு நம்புறீங்களா? ඔබගේ බයිබලේ ඒක තබා තිබෙනව නැත්නම් print වෙලා තිබෙනවා කියන එක ඔබ විශ්වාස කරනවද? விசுவாசம் இருக்கா? ඔබට ඇදහිල්ල තිබෙනවද? இருக்கா? තිබෙනවද? ஐயாவுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, யாருக்கெல்லாம் இருக்கு? කාටද තිබෙන්නේ? எல்லாத்துக்கும் பைபிள்ல உங்க அதை பிரிண்ட் பண்ணிருப்பார். හැම බයිබලේම print වෙලා තිබෙනවා. சங்கீதம் 119 எடுங்க. ගීතාවලිය 119 ගන්න. 119 எடுங்க. ගීතාවලිය 119 වෙනි පරිච්ඡේදය. அதுல பைபிள் இருந்தா போடுங்கப்பா. சாம்ஸ் 119. ගීතාවලිය 119 වෙනි පරිච්ඡේදය. வராது. 119. அப்ப சிஸ்டர் படிங்க. மேல அந்த டாப்ல 119க்கு மேல என்ன எழுதிருக்கு படிங்களேன். ஆலிஃப் எழுதிருக்கா? ஆலிஃப் කියලා ලියා තිබෙනවද? அது என்ன அந்த லெட்டர் என்ன மேல இருக்கு பாத்தீங்களா? ஆலிஃப் எழுதிருக்கா? ஆலிஃப் කියලා ලියා තිබෙනවද? இருக்கா? තියෙනවද? அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த 8 இல்ல, அதுக்கு நடுவில் இன்னொன்னு இருக்கும். பேத். பேத். ஆலிஃப், ஆலிஃப், பேத், கீமல், கீமல், டாலர், டாலர், ஹே, வாவ், ஜாயின், கேத், தேத், யோத், யோத், கஃப், லாமேத், மெம், நூன், சாமேக், ஆயின், பே, சாடே, 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 கோஃப், ரேஷ், ஷின், தாவ். அவ்வளவுதான். உங்க பைபிள் இருக்கா? ඔබගේ බයිබලේ තියෙනවද? நான் இத சொல்றதுக்கு முன்னாடி உங்க பைபிள்ல கடவுள் என்ன பண்ணிட்டாரு? මම කියන්නට කලින් ස්වාමින් වහන්සේ මොනවද කරා තිබෙන්නේ ඔබගේ பிரிண்ட் බයිබලේ? பண்ணிருக்காரு இல்லையா? print කරලා තිබෙනවද? எதுக்கு உங்க பைபிள் எதுக்கு இருக்குது? ඇයි ඔබගේ බයිබලේ තිබෙන්නේ? வாசிக்கிறீங்களா? කියවනවද? அப்ப கடவுள் கேட்பாரா இல்லையா? ස්වාමින් වහන්සේ අසාවිනේ. நான் கொடுத்தனே வாசிச்சான்னு கேட்பாரா இல்லையா? මන් දීපු දේ කියවවද කියලා අසාවිනේ. கேட்பாரா கேட்க மாட்டாரா? අසාවිද නැද්ද? கேட்பாரு இல்லையா? අනිවාර්යෙන් අසාවි. அப்ப நீங்க சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? ඔබ කියන්න ඕනේද නැද්ද? ஆண்டவரே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? ස්වාමින් වහන්සේ මට දන්නේ නැහැ කියලා කියනවද? சொல்ல முடியுமா? அம்மா நீங்க சொல்லுங்க. කියන්න පුළුවන්ද? ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? ඔයා කියනවද මේක මන් දන්නේ නැහැ කියලා? இந்த காலையில வரைக்கும் நீங்க சொல்லலாம். මේ උදෑසන වෙනකන් ඔබ කියන්නට පුළුවන්. அது இனிமேல் என்ன பண்ண முடியாது. එහෙම ඔබට කියන්න නැතු ඉන්නට බෑ. நல்லா மாட்டிட்டீங்க. ඔබ හොඳට අවු වුණා. அதனால நீங்க படிச்சுதான் தீரணும். ඔබ අනිවාර්යෙන් ඉගෙන ගන්න ඕනේ. அது மட்டுமல்ல, ஏன் அந்த சங்கீதம் 119ல மட்டும் அந்த வார்த்தைகள் ඒ கொடுக்கப்பட்டிருக்கிறது? ගීතාවලියේ 119 පමණක් ඒ වචනේ දී තිබෙන්නේ. நீங்கள் எபிரேய மொழியில் அதை எடுத்து வாசித்தீர்களா? ඊබ්‍රු භාෂාවෙන් ඔබ ඒක අරගෙන කියවවොතින් அதுல உள்ள 8 பாடல்கள் இருக்கா? 8 பாட்டு இருக்கா? ඒකේ ගීතිකා 8ක් තිබෙනවා. 8 பாடல்களையும் ஆலஃப்ல தொடங்கி இருப்பாரு. හැම ගීතිකාවක්ම ආලප් කියන වචනේ පටන් ගන්න அடுத்த තිබෙන්නේ. 8 பாடல்களையும் பேத்துல அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ඊගාව ගීතිකා 8ම බේත් කියන වචනේ පටන් ගන්නවා. அப்ப அவருடைய அந்த எபிரேய மொழியின் மீது உள்ள பற்று எவ்வளவு என்று தெரிந்து கொள்ளுங்கள். ඊබ්‍රු භාෂාවේ එයා කොතරම් කැමැතිද, ඒකට කැමැතිද කියන එක දකින්න. எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கிறது தெரியுமா? කොතරම් වචන තිබෙනවද දන්නවද? மொத்த எழுத்துக்கள் எவ்வளவு? அந்த ஹீப்ரு லெட்டர்ஸ் ඊබ්‍රු එකේ how many වචන කොච්චරක් තිබෙනවද? letters in the Hebrew Hebrew letters, how භාෂාවෙන් many alphabetic?
අකුරු 22. කොච්චරක් තිබෙනවද? எவ்வளவு இருக்கு? 22ක්. 22 letters தான் இருக்கு. 22ක් තිබෙනවා. இங்கிலீஷ்ல எவ்வளவு இருக்கு? 26. ඉංග්‍රීසි භාෂාවෙන් අකුරු 26ක් තිබෙනවා. சிங்களத்துல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? සිංහල ඕඩියේ අකුරු කීයක් තිබෙනවද? டோட்டல் லெட்டர்ஸ் அல்லது டோட்டல் ஆல்பபெட்டிக்கல் ඕඩියේ අකුරු කීයක් තිබෙනවද? எவ்வளவு இருக்கு? இருக்கு, யாருக்கு தெரியும் அவ்வளவு. தமிழ்ல 246 லெட்டர்ஸ் இருக்கு. දෙමළ භාෂාවෙන් 246ක් අකුරු තිබෙනවා. பாருங்க, இந்த 22 லெட்டர்ஸ்க்குள்ள தான் මේ අකුරු 22 තුල තමයි கடவுள் இந்த வானத்தையும் பூமியை எல்லாம் சிருஷ்டித்தார். මේ ආස පොළොව උන්වහන්සේ මවා තිබෙන්නේ. ஜெனிசிஸ்ல இருந்து மல்கியா வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே இந்த 22 லெட்டர்ஸ் தான். උපත්ති ඉඳන් මල්කියා වෙනකන් ලියලා තියෙන්නේ මේ අකුරු 22න් තමයි. நடந்தவைகள், සිද්ධ වුණු දේ, நடந்து கொண்டிருப்பவைகள், සිද්ධ වෙන්නා වූ දේ, நடக்க போகிறவைகள் සිද්ධ වෙන්න යන්නා වූ දේවල් எல்லாமே அந்த 22 லெட்டர்ஸ்க்குள்ள தான். ඒ හැම දෙයක්ම ඒ අකුරු 22 තුල තමයි. சப்போஸ் தமிழ்ல ஒரு 10 லெட்டரை எடுத்துட்டு நீங்க தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னா பேச முடியுமா? දෙමළ භාෂාවෙන් අකුරු 10ක් අරගෙන කියවන්න කිව්වොත් කියවන්න පුළුවන්ද? කතා කරන්න පුළුවන්ද? ஆனா மொத்தமே இந்த 22 எழுத்துக்களுக்குள்ளாகத்தான் வேதாகமம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. මේ අකුරු 22 අඩංගුවෙන් තමයි මුළු බයිබලයේම ලියා තිබෙන්නේ. இந்த மொழி எவ்வளவு பெரிய மொழி என்று யோசிச்சு මේ பாருங்க. භාෂාව කොතරම් විශාල භාෂාවක්ද කියලා කල්පනා කරලා බලන්න. கடவுள் ஆதாமோடு என்ன மொழியில பேசினார்? ආදාම් එක්ක මොන භාෂාවෙන්ද උන්වහන්සේ කතා කරේ? ஏதாவது தெரியுமா? දන්නවද? அது ஆதாம் தான் போய் கேட்கணும். ඒක ආදාම් ගාව තමයි ගිහින් ආන්න ඕනේ. போலாமா? ஆதாம் போய் பார்க்க போலாமா? ආදාම් ගිහින් බලන්න යන්න. இல்லையா? படிங்க ஆதி ஆகமங்களின் புஸ்தகம் උප්පත්ති පොතේ 14 அதிகாரம் 14 වෙනි පරිච්ඡේදයේ கொஞ்சம் பரமணி அந்த எபிரேயனாகிய ஆபிரகாம் 28 கொஞ்சம் பைபிள் 14th chapter அதே 14 13ஆம் வசனம். Genesis 14th chapter 13th උප්පත්ති verse. පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து ஓகே, போதும். இப்போ ஆபிரகாம் என்னன்னு சொல்றாங்க? ආබ්‍රහාම කොහොමද எபிரேயன் කියන්නේ? இல்லையா? එබිරේයන්. ஏன் எபிரேயன் என்று ඇයි சொல்லுகிறார்கள்? ඊබ්‍රු කෙනෙක් කියලා කියන්නේ? ஏன் எபிரேயன் என்று ඇයි சொல்றாங்க? ඊබ්‍රු කෙනෙක් කියලා කියන්නේ? கிஷோர் சொல்லுங்க. සහෝදර කම්පියුටර් කිෂෝර් පාර්ගනේ. කියන්න. அவர் எபிரேய மொழியை பேசுவதனால அவருக்கு என்ன சொல்றாங்க? ඔව් ඊබ්‍රු எபிரேயன். භාෂාව කතා කරන නිසා උට ඊබ්‍රු කෙනෙක් කියලා இல்லையா? කියනවා. ஒரு ஆங்கில மொழி பேசுகிறவன் என்ன சொல்றோம்? ඉංග්‍රීසි ஆங்கிலேயன் භාෂාව இல்லைங்களா? කියවන එක්කෙනෙකුට අප කතා කරන එක්කෙනෙකුට කියනවා இல்லையா? ඉංග්‍රීසි වරයෙක් කියලා. அப்போ எபிரேய மொழியை ஆபிரகாம் பேசுறாரு. இப்ப நம்ம தமிழ் மொழி பேசுறோம் இல்லையா? ඊබ්‍රු භාෂාව நீங்க சிங்களம் ආබ්‍රහාම් කතා பேசுறீங்க. எப்படி කරනවා. பேசுறீங்க? சிங்களமோ தமிழோ எப்படி பேசுறீங்க? ඔබ සිංහල භාෂාවෙන් දෙමළ භාෂාවෙන් ඔබ කොහොමද කතා කරන්නේ? எப்படி பேசுறீங்க? ඔබ කොහොමද කතා කරන්නේ? பாஸ்டர், இவங்களை யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? පාලකතුමා කාටවත් කතා කරන්න එපා. ඔබේ අරින්න එපායි කියලා කිව්වා. தெரிவிக்கவே மாட்டீங்க. சாப்பிடுறது தவிர வேற எது சார்? என்னங்க? ஓ, மற்றதெல்லாம் கதைப்பாங்க ඉරිදට විතරක් කතා කරන්න අනිත් දවස් වලට කතා කරනවා. இல்லையா? நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்க அல்லது சிங்களம் ඔබ பேசுறீங்க? දෙමළ භාෂාව කතා කරනවා සිංහල How භාෂාව did you කතා. learn? ඔබ කොහොමද ඉගෙන ගන්නේ? அப்பா அம்மா பேசுனாங்க இல்லையா? அம்மா, அப்பா දෙමෝපියන් කතා பேசுனதுனால කරා. நம்ம தமிழும் சிங்களமா பேசுறோம் இல்லீங்களா? එයාලා அப்ப කතා- ஆபிரகாமோட அப்பா என்ன பேசியிருப்பாரு? ආබ්‍රහාම්ගේ පියා මොනවද කතා කරන්න නැත්තේ? அவங்க அப்பா என்ன பேசியிருப்பாரு? එයාගේ පියා මොනවද කතා அப்படியே කරන්නේ? போனீங்கன்னா எங்க வந்து நிக்கும்? එහෙම ගියොත් කොයිද ඇවිල්ලා ஆதாம்ல வந்து நிக்குமா? ආදාම් ගාවට ඇවිල්ලා ඉඳීවිද? அப்ப கடவுள் ஆதாமோட என்ன பேசியிருப்பாரு? ආදාම් එක්ක ස්වාමීන් වහන්සේ මොනවද කතා කරන්න නැත්තේ? මොන භාෂාවෙන්ද? எபிரேய மொழி தானே பேசியிருப்பாரு. ඊබ්‍රු භාෂාවෙන්නේ කතා කරන්න නැත්තේ. அப்ப கடவுள் பேசின மொழி எபிரேய மொழி. ස්වාමීන් වහන්සේ නැත්නම් දෙවියන් වහන්සේ කතා කරපු භාෂාව ඊබ්‍රු භාෂාව. அந்த எபிரேய மொழியில அது ரொம்ப நான் டைம் ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். තව විනාඩි 2යි තියෙන්නේ මම අවසන් කරන්නම්. உங்களை அடுத்த தடவை இங்க பாஸ்டருக்கு கண்களில் தயவு கிடைத்தால் පාලකතුමාගේ ඇස්වලෙන් දයාවන්තකම ලැබුණොතින් நாங்க ஆக்சுவலி வாட் வி ஆர் டூயிங் இஸ் நாங்க என்ன செய்யறோம் என்றால் අපි මොනවද කරන්නේ නම්
ஒரு 4 days ஒரு இடத்துல இருந்து දවස් 4ක් එක ස්ථානයක ඉඳලා இந்த எபிரேய மொழியை சொல்லி கொடுத்து මේ ඉබ්‍රු භාෂාව ගැන උගන්වලා உங்களுக்கு எபிரேய மொழியில அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கவும் நிறைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து ඉබ්‍රු භාෂාවෙන් ඒ වචනේ කියවන්න සහ ඒක අර්ථය කියා දෙමින් டிப்ளமோ இன் ஹீப்ரூ பைபிள் ஸ்டடீஸ் என்று சொல்லி நாங்கள் we give a certificate from Shalom Bible College. ඩිප්ලෝමා කියන එක ඒ ඊබ්‍රු භාෂාවෙන් සාතිකයක් ඔබට ලබා දෙනවා සාලෝම් බයිබල් විදුවලෙන්. அதுதான் இப்ப பல இடங்களிலே நாங்கள் இப்ப சொல்லி கொடுத்து நாங்கள் அந்த சர்டிபிகேட் கொடுத்து கொண்டு வந்தோம். බොහෝ ස්ථානවල අපි ඒක කියා දෙමින් ඒ සාතිකය අපි දුන්නා. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் if you desire, if you are willing to learn Hebrew, ඔබ ඊබ්‍රු භාෂාව ඉගෙන ගන්න කැමති නම් next time we will give you the Hebrew lessons to you. ඊගාව පාර අපි ඔබට ඊබ්‍රු භාෂාව උගන්වනවා. ஏனென்றால் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளார ஒரு மனிதனுக்குள்ளாக ரத்தம் இருக்கிறது என்பதை நீங்க ஒரே வார்த்தையில தமிழிலோயோ அல்லது வேற ஏதாவது மொழியில சொல்ல முடியுமா? මනුස්සයා තුල ලේ තිබෙනවා කියන එක ඔබ එක වචනයෙන් ඔබ දන්නා වචනයකින් කියන්න පුළුවන්ද? உங்களால சொல்ல முடியும்னா சொல்லலாம். ඔබට කියන්න පුළුවන් නම් කියන්න පුළුවන්. இல்ல உயிருக்கு ரத்தம் என்று சொல்லணும். ரத்தம் அப்படின்னு டைரக்டா வரும். ரத்தம் மனுஷன்ல ரத்தமும் இருக்குது அப்படிங்கிறது. මනුස්සයා තුල ලේ තිබෙනවා කියන එක කෙලින් වචනයක්. man plus blood இருக்கணும். මනුස්සයා සහ ලේ ඒක තිබෙන්න உயிர் என்று ඕනේ. சொல்றது கரெக்ட் தான். ஈவன் அனிமல்ஸ் ஹேவ் த லைஃப். உயிர் இருக்கு இல்லையா? விலங்குகளுக்கு கூட உயிர் இருக்கு. සත්තුන්ටත් පණ තිබෙනවා ලේ තිබෙනවා. நான் சொல்றது மனுஷன் பிளஸ் பிளட். මනුස්සයා සහ ලේ சொல்ல முடியுமா? කියන්න පුළුවන්ද? பட் ஹீப்ரூல இருக்கு. ඊබ්‍රු භාෂාවේ ඒ දේ තිබෙනවා. ஆதாம் என்று சொல்றோமே, ආදාම් කියලා කියනවනේ. ஆதாம் என்றால் மனுஷன், ආදාම් කියන එකේ අර්ථය මිනිස්සෙක්. தாம் என்றால் பிளட். දාම් කියන එක අර්ථය ලේ. அப்ப மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? මනුස්සයා තුල මොකද්ද තියෙන්නේ? நம்ம எங்க வாசிக்கிறோம்? අපි කොහෙද කියවන්නේද? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கடவுள் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே ක්‍රියාපොතේ අපි உருவாக்கினார் என்று வாசிக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப மனுஷனில் இருந்து ஆதாம்ல இருந்து வந்ததுதான் நமக்கு என்ன? பிளட். ආදාම් තුලින් ආපු එකක් තමයි අපිට ඒ ලේ. ஆகவே அந்த எபிரேய மொழியினுடைய ஒரு மிக விசேஷத்தை நீங்களும் அறிந்து கொண்டீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.